அனிதா அனிதா படுத்துக்கோ. படுமா. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாத, ரெஸ்ட் எடு. அனிதா, நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, சிவா வெளியில தான் போயிருக்கான், போயிட்டு திரும்ப வந்துருவான்னு. என் பேச்ச கேட்டியா? இப்ப பாரு, சிவா உன் கண்ணு முன்னாடியே வந்து நிக்கிறான். சாரி அனிதா, நடந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் தான் காரணம். திடீர்னு எனக்கு தலையெல்லாம் சுத்தி உடம்பு ஒரு மாதிரி ஆனதுனால என் கூட இருந்த ஃப்ரெண்டு என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டான். அவன் தான் அங்க இருந்து சிவாவுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சான். நான் தான் சிவா கிட்ட விடிஞ்சா கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்ப இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னா பதட்டப்படுவீங்கன்னு நான் எதுவுமே சொல்லாம சிவாவை மட்டும் கிளம்பி வர சொல்லிட்டேன். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. சிவா, நான் எழுந்து உட்காரணும், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சரி வா, மெதுவா. அனிதா, நீ ஆல்ரெடி ஓவர் ஸ்ட்ரெஸ்ல இருக்க. இந்த டைம்ல உனக்கு நல்ல ரெஸ்ட் தேவை. நீயா ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. இன்னும் இந்த மாதிரி என்னென்ன கொடுமைகள்லாம் என் கண்ணால நான் பார்க்க போறேனோ. இனி நம்மளும் கொஞ்சம் சுயநலமா இருக்கணும். எனக்கு என் பொண்ணு திவ்யாவோட வாழ்க்கை தான் முக்கியம். இந்த இந்துவை வச்சு எப்படியாவது அவளை வெளியில எடுத்துடணும். அனிதா, நான் உன்கிட்ட மறுபடியும் சொல்றேன், நீ எதை பத்தியும் யோசிக்காம சிவாவை மட்டும் நினைச்சுக்கிட்டு கண்ணை மூடி நல்லா ரெஸ்ட் எடு. எதுவா இருந்தாலும் நாளைக்கு உங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பேசிக்கலாம்.